மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு கேட்பாரு. இப்போல்லாம் உன் துறையில் ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்குது, அதை எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. காணோம் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம நீங்கள் 5 ஆண்டுகளில் 3000 என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இன்னும் முடிஞ்சா 6000 கூட நாங்கள் செய்வோம். ஆனால் வாக்குறுதியில் ஒன்று கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. நான் இதில் கேட்க விரும்புவதெல்லாம் 10 கல்லூரிகளில் 2 கல்லூரி கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. மீதம் திருச்செந்தூர் கோயில் சார்பிலேயும் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் சார்பிலேயும் கட்டப்பட வேண்டிய கல்லூரி கட்டடங்கள் கட்டப்படுமா? அப்பொழுது அறிவித்த அந்த 6 கல்லூரிகள் கடையம், லால்குடி, வேலூர் போன்ற மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட அந்த 6 கல்லூரிகளும் இந்த ஆட்சியிலே கட்டப்படுமா? அதோடு நீதியரசர் தீர்ப்பிலே ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்தந்த திருக்கோயிலின் சார்பில் நிதி இருந்தால் கல்லூரிகளை கட்டலாம், இல்லை என்கின்ற போது நிச்சயமாக அரசு அதற்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இது. எங்கள் முதல்வர் 10 கல்லூரிய கனவை இந்த ஆட்சி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பலர் நான் முடிச்சிடறேன், ஒன்னையும் தப்பாவே பேசல, நீதிமன்ற குறித்து வைத்துக் கொண்டு முழுவதுமாக நீங்க பதிலளிக்கலாம். தங்க முதலீடு திட்டம் திருக்கோயிலில் ஆன்மீக வளர்ச்சிக்கு, மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு எப்படியெல்லாம் வருமானத்தை ஈட்டினோம் கடந்த காலங்களில் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். கேட்பாரற்று மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டிருந்த தங்கங்கள் யாரும் கேட்பாரற்று கிடந்தது. அந்த தங்கங்களை 3 நீதியரசர்கள் கொண்ட குழு அமைத்து 3 மண்டலங்களாக பிரித்து அந்த தங்கத்தினுடைய பலமாற்று பொன்னினங்கள் எந்தெந்த தெய்வத்திற்கு காணிக்கையாக வந்ததோ அந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியாத தங்கங்களை நீதியரசர்களை வைத்து முழுமையாக அதை வீடியோ பதிவு செய்து அந்த தங்கத்தை பிரித்து அந்த தங்கத்தை இங்குள்ள பாரத ஸ்டேட் வங்கியின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு சொந்தமான மும்பையிலே இருக்கின்ற தங்க உருக்காலைக்கு அனுப்பப்பட்டு கொண்டு போகின்ற தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு, உருக்காலைக்கு பிறகு கிடைக்கின்ற தங்கத்தின் அளவு எவ்வளவு என்ற சான்றிதழோடு இதுவரையில் திருக்கோயிலுக்கு சேர்த்த தங்கத்தினுடைய அளவு 1111 கிலோ. அந்த தங்கத்தினால் வருகின்ற ஆண்டு வருவாய் ரூபாய் 20 கோடி. இப்படி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இறைவனுக்கு சொத்து சேர்த்து அந்த சொத்தின் வாயிலாக இறைவனுக்கு திருப்பணியை செய்த ஒரு அரசு உண்டென்றால் அதுதான் திராவிட மாடல் அரசு, திராவிட ஆன்மீக மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சபையில் பல நேரங்களில் காணோம் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். நான் சொல்லிக் கொள்கிறேன், சூரியனை வானத்தில் காணலாம், சந்திரனை நட்சத்திரங்கள் நடுவில் காணலாம். பக்த பிரகலாதன் சொன்னான், ஆண்டவனை எங்கே காண்கிறீர்கள் என்றால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். அந்த வகையிலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஆன்மீகத்தில் உருவாக்கப்பட்ட பக்தருடைய நன்மைகள், அது உருப்பசி ஓவாபிசி என்ற பசி போக்கின்ற அன்னதான திட்டம் என்றாலும் சரி, கட்டணமில்லாத இலவச திருமணம் என்றாலும் சரி, அது விளக்கு பூஜை என்றாலும் சரி, அது மருத்துவ மனைகள் என்றாலும் சரி, எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பெற்றார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்கை விளக்க குறிப்பிலே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். பக்கம் 281 3000 கோயில்களுக்கு திருக்குடம் முழுக்கு என்று. ஆம், திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 4641 திருக்கோயில்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வரையில் குடமுழுக்கு நடத்தினோம். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கொள்கை விளக்க குறிப்பில் 281 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினோம் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 4930 திருக்கோயிலுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் விதைக்கப்பட்ட விதைதான் இன்றைக்கு மரமாக வளர்ந்து குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். இதிலும் ஒரு பின்னடைவு.
நாங்கள் ஆட்சி பொறுப்பில் 5 ஆண்டுகளில் 4930 என்றால் நீங்கள் 5 ஆண்டுகளில் 3000 என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த 3000ஐயும் கணக்கிட்டு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியில் 12630 திருக்கோயில்களுக்கு நாங்கள் SLC அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 3000 திருக்கோயில்கள் அதிலே வருகிறதா அல்லது அது இல்லாமல் தனியாக நடத்த போகின்றீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, 3000 கோயிலுக்கு திருக்கூட முழக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டில் இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாம நிலுவையில் இருக்கிறது. அதுல முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்ப ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தும் 79 அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாம துவங்கப்படாத நிலையில இருக்குது. அப்ப வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்கள் செய்வோம். ஆனா வாக்குறுதியில் ஒன்றை கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. மாண்புமிகு உறுப்பினர் PK சேகர் பாபு அவர்கள். நான் லாவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கின்ற 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நல பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில்தான் கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன், 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அது மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில் இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணார்னா அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு கேட்பாரு. இப்போல்லாம் உன் துறையில் ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்குது, அதை எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்களில் திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம் இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் PK சேகர் பாபு அவர்கள். ஒரு ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது நடைபெற்ற பணிகளுக்கு அடுத்த ஆட்சியில் நிலுவை இருந்தால் அதை தருவதுதான் ஒரு திறமையான ஆட்சிக்கு அடையாளம். எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய ஆட்சியில் திராவிட மாடல் நாயகன் மீது வைத்த நம்பிக்கையில் அவருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2000 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் நிதி மாத்திரம் எங்கள் ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து வரப்பட்ட நிதி. அந்த நிதி அதேபோல் திருக்கோயிலுடைய வருவாயை எப்படியெல்லாம் பெருக்கினோம் என்பதற்கு உதாரணம், நிலுவையிலே இருந்த 570 கோடி ரூபாயை வாடகை நிலுவை பாக்கியை திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. அன்னதான திட்டத்திற்கு சுமார் 300 கோடி அளவிற்கு பொதுமக்கள் பங்களிப்பை கொண்டு வந்து சேர்த்த ஆட்சி எங்கள் ஆட்சி. கடந்த காலங்களில் செய்யப்பட்ட பணிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டிய
உண்டு. அதை உங்கள் திறமையால் செய்யுங்கள், நிலுவைத் தொகையை நிவர்த்தி செய்யுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரிய பெரிய முதுல்லை கோயில்களில் தீபங்கள் 1000 கணக்கில் எரியும். ஆனால் ஒரு கால பூஜை திட்டம் என்று வருகின்ற திருக்கோயில்கள் தமிழகத்திலே உண்டு. அதை மறைந்த அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் 25,000 ரூபாய் வைப்பு நிதியாக தொடங்கினார்கள். இந்த ஆட்சி நிறைவு பெறுகின்ற அதிமுக ஆட்சி நிறைவு பெறுகின்ற போது அதை 1 லட்சம் ரூபாயாக ஆக்கினார்கள் வைப்பு நிதியை. இந்த ஆட்சி வந்த பிறகு 1 லட்சத்தை 1.5 ஆக்கினோம், 1.5ஐ 2 ஆக்கினோம், 2ஐ 2.5 ஆக்கினோம். அதோடு நிற்கவில்லை. 12,974 திருக்கோயில் இருந்த திருக்கோயில் பட்டியலை 19,000 திருக்கோயில் ஆக்கினோம். ஒருவேளை நித்திய கால பூஜை கூட நடைபெறாமல் இருந்த திருக்கோயிலில், ஒரு விளக்கு கூட எரிய வைக்க முடியாது இருந்த திருக்கோயிலில் 19,000 திருக்கோயிலுக்கு ஒரே உத்தரவில் விளக்கேற்றி வைத்த ஒளி விளக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் சத்தமில்லாமல் ஒரு சாதனை செய்தார். அந்த 19,000 கோயில்களுக்கும் மின்சாரத்தை இலவசமாக வழங்கினார். அதோடு நிற்கவில்லை. அந்த 19,000 கோயிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தினார். 2025-26ஆம் ஆண்டு அதோடு நிற்காமல் 1000ஐ 1500 ஆக்கினார். இதோடு சேர்த்து அந்த திருக்கோயிலுக்கு மணியாட்டு, தாம்பல் தட்டு, கற்பூர ஆதானை தட்டு என்று 19,000 திருக்கோயில்களுக்கு 9 கோடி ரூபாய் செலவில் பூஜை உபகரணங்களை வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதோடு